மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் ஆய்ஸ்லாண்ட்ஸ். வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம். முதலில் இலங்கை செய்திகள். மகாவலி தமிழர்களுக்கு மரண பொறி. வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் து. ரவிகரன் தெரிவிப்பு. முல்லைத்தீவு மாவட்ட தமிழ் மக்களை மாவட்டத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு மாவட்டத்தின் அரசாங்க அதிகாரிகள் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுகிறார்கள் என்ற சந்தேகம் மேலோங்கியுள்ளது. இதற்கு எதிராக மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக சட்டிப்பானையுடன் போராட வேண்டிய நிலையில் இருப்பதாக வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் து. ரவிகரன் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் மகாவலி என்றால் தமிழர்களுக்கு மரணப்பொறி. காரணம், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 2018ஆம் ஆண்டு மாவட்ட செயலக புள்ளி விவரத்தின்படி 2190 ஏக்கர் காணி 625 பயனாளிகளுக்கு என்று மகாவலியால் அபகரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 2024ஆம் ஆண்டு இது 4000 ஏக்கராக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. மகாவலியின் ஆக்கிரமிப்புக்குள் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குளாய், கொக்கு தொடுவாய், கருவாட்டுக்கேணியில் 6 கிராம அலுவலகர் பிரிவுகள் அபகரிக்கப்பட்டுள்ளது. இந்த காணிகள் இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்பிருந்தே தமிழர்களுடைய பூர்வீக காணி என்பதற்கு தெளிவான உறுதிகள், ஆவணங்கள் இருக்கின்றன. இது மட்டுமன்றி 1984 ஆண்டு உதியமலை படுகொலை இடம்பெறுவதற்கு சில கால பகுதியில் விடுதலை புலிகள் நுழைந்து விட்டார்கள் என கூறி இப்பகுதி மக்களை கவச வாகனங்களில் இந்த இராணுவத்தினர் துரத்தினார்கள் என்று வெளியேறிய மக்கள் 29 வருடத்திற்கு முன்னரே மீள் குடியேறினவர்கள் விரட்டப்படுவது போல் விவசாய செய்கைகள் முற்றாக பாதிக்கப்பட்டது. இந்த காலத்திலிருந்து நிலமானது இந்த மாவட்டத்தில் மட்டுமல்ல, இலங்கை முழுவதற்குமே நெல் உற்பத்தியால் அரிசியை வழங்கி தன்னிறைவு கண்ட மாவட்டமாகும். இவ்வாறான நிலப்பரப்புகளை மகாவலி என்ற பெயரில் ஆக்கிரமித்துவிட்டு தமிழர்களை விரட்ட நினைப்பது எத்தகைய நியாயம்? ஆட்சிக்கு வரும் இனவாத அரசாங்கத்தால் தான் இத்தகைய முயற்சியை மேற்கொள்கின்றார்கள் என்றால் மாவட்டத்திற்கு பொறுப்பு கூற வேண்டிய மாவட்ட செயலர், பிரதேச செயலர் அவர்களும் இந்த இனவாத அரசாங்கத்துடன் இணைந்து தமிழ் மக்களை துரத்தும் செயற்பாட்டில் இருக்கிறார்களாம். சொந்த மண்ணிலிருந்து அகற்ற நினைக்கும் செயற்பாட்டிற்கு நாம் ஒருபோதும் அஞ்ச மாட்டோம். எதிர்வரும் நாட்களில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் ஒன்றில் சட்டிப்பானைகளுடன் தொடர் போராட்டத்தில் ஈடுபட வேண்டியவர்களாக உள்ளோம். எனவே மகாவலி திட்டத்தை கைவிட்டு தமிழ் மக்களின் காணிகளை தமிழ் மக்களிடம் கையளிக்கும் வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். ரணில் பெசில் ரகசிய சந்திப்புகள். ரணிலுக்கு வெற்றி. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது சின்னத்தில் போட்டியிடுவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பரிசீலித்து வரும் நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே போட்டியிட்டால் அவருக்கு ஆதரவளிக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோருக்கிடையில் இது தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதற்கு முன்னரும் இருவருக்கும் இடையே இரகசிய சந்திப்புகள் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தாலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நிலைப்பாடு, போட்டியிடும் கட்சி, சின்னம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே தின கூட்டத்தில் தம்மிக பெரேராவை முன்னிலைப்படுத்தி தங்களுடைய வேட்பாளருக்கான அறிகுறிகளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்வைத்திருந்தாலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் இணைந்து ரணில் விக்ரமசிங்கே போட்டியிட்டால் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எனவும், அவ்வாறு பொதுஜன பெரமுனவுடன் எவரும் இணையாவிட்டால் ஐக்கிய மக்கள் சக்திக்கே வெற்றி வாய்ப்பு அதிகம் எனவும் அரசியல் அரங்கில் பேச்சு எழுந்துள்ளது. இதேவேளை இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினர் தம்மிக பெரேரா போட்டியிடாவிட்டால் அவர் எதிர்வரும் பொது தேர்தலில் கம்பஹா மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாட்டின் பொருளாதார நிலைமைகள் தொடர்பாக 5வது தடவையாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பெசில் ராஜபக்ஷவுக்கும் இடையிலான சந்திப்பு கடந்த சனிக்கிழமை ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இருவருக்கும் இடையில் தொடர்ச்சியாக கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவுடன் நியம ஜனாதிபதியாக பதவியேற்ற ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான முயற்சியின் ஒரு அங்கமாகவே இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேர்தலில் வெற்றி பெற சர்வதேச உறவுகளை உள்நாட்டு அரசியலுக்கு பயன்படுத்தும் ரணிலின் யுக்தி.
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஈரான் ஜனாதிபதியை இலங்கைக்கு வருமாறு அழைத்தமைக்கான முக்கிய காரணங்களில் ஒன்று எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் முஸ்லிம் வாக்குகளை தமக்கான வாக்காக மாற்றுவது என பரவலாக கூறப்படுகின்றது. இதற்கான யுக்திகளையே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கையாள்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. உகண்டாவில் நடைபெற்ற தெற்கு உச்சி மாநாட்டில் பாலஸ்தீன அரசு அமைப்பது தொடர்பான ரணில் மற்றும் பலஸ்தீன வெளிவிவகார அமைச்சருக்கு இடையிலான உரையாடல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அத்துடன் காசாவுக்கான நிதி உதவியையும் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகின்றது. 2002 மற்றும் 2015 முதல் 19 ஆகிய ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட ஆட்சி காலங்களில் ரணிலின் அமெரிக்க சார்பு நிலைப்பாடு குறித்து முஸ்லிம் சமூகம் கவலை கொண்டிருந்தது. மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகளை உடனடியாக கட்டுப்படுத்துவதற்கு ரணிலின் நிர்வாகம் தவறிவிட்டதாக முஸ்லிம் மக்களிடையே குற்றச்சாட்டு உள்ளது. 2022ஆம் ஆண்டில் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் அமெரிக்க சார்பு பிம்பத்தை வைத்து சிங்கள மக்களை வெற்றி கொள்ள முயற்சித்தார். இருப்பினும் முஸ்லிம் மக்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாக நேரிடும் என்பதை உணர்ந்ததன் காரணமாக ஈரான் ஜனாதிபதியின் பயணத்தை அவர் பயன்படுத்தி கொண்டதாக விமர்சிக்கப்படுகின்றது. ஜனாதிபதியின் இந்த செயற்பாடுகள் மூலம் இலங்கையில் உள்ள முஸ்லிம் மக்களின் வாக்குகளை வெல்ல முடியுமா என்பதை உறுதியாக கூற முடியாது இருந்த போதிலும், ஆனால் ஈரான் ஜனாதிபதியின் விஜயத்தால் சீனா மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிய வருகின்றது. இந்த நிலையில் ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு நீருக்கடியில் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு தேவையான உபகரணங்களை வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையில் மீண்டும் ஆதரவளிக்கும் திட்டங்களை ஆரம்பிப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட ஜப்பான் தயாராக இருப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இருப்பினும் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் நிறைவடையும் வரை ஜப்பான் இலங்கையில் திட்டங்களை ஆரம்பிக்காது என ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே சர்வதேச உறவுகளை உள்நாட்டு அரசியலுக்கு பயன்படுத்தும் ரணிலின் முயற்சி வெற்றி பெறுமா என்பதில் சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் விமர்சிக்கப்படுகின்றது. யுத்தத்திற்கு பின்னரும் தமிழ் மக்களுக்கு எதிரான சித்திரவதைகள் தொடர்கிறது. ஐடிஜேபி அறிக்கை. இலங்கையில் உள்நாட்டு போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பின்னரும் தமிழ் மக்களுக்கு எதிரான சித்திரவதைகள் தொடர்வதாக சர்வதேச உண்மை மற்றும் நீதி திட்டம் தெரிவித்துள்ளது. இதன்படி 2015 முதல் 2022ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் சித்திரவதைகளுக்கு உள்ளானதாக கூறப்படும் 123 தமிழர்களின் விவரங்களையும் ஐடிஜேபி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. எவ்வாறாயினும் இலங்கைக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள இந்த குற்றச்சாட்டை அரசாங்கத்தின் அமைச்சர் ஒருவர் நேற்றைய தினம் முற்றாக மறுதளித்திருந்தார். போருக்கு பின்னர் இலங்கையில் நடந்ததாக கூறப்படும் துஷ்பிரயோகங்களை ஆவணப்படுத்தி வரும் லண்டனை தளமாக கொண்ட சர்வதேச உண்மை மற்றும் நீதி திட்டம் அறிக்கையாக வெளியிட்டுள்ளது. 2022 ஜூலை மாதம் இலங்கையின் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றதன் பின்னர் மேற்குறிப்பிட்ட 123 பேரில் 11 பேர் தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் நபர்கள் பிரித்தானியாவில் புகலிடம் கோரியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இலங்கைக்கு எதிராக சர்வதேச சமூகம் அழுத்தத்தை பிரயோகிக்காத வரையில் தமிழர்களுக்கு எதிராக அடக்குமுறை தொடரும் என ஐடிஜேபியின் நிறைவேற்று பணிப்பாளர் யாஸ்மின் சூக்கா தெரிவித்துள்ளார். இந்த அறிக்கை தொடர்பில் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட வெளியுறவுத்துறை இராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய, யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் மனித உரிமைகள் பிரச்சினைகளை நிவர்த்தி செய்வதற்கும் தமிழர்களுக்கு காணிகளை விடுவிப்பது, இராணுவத்தை முகாம்களுக்கு மட்டுப்படுத்துவது உள்ளிட்ட நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கும் இலங்கை பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அத்துடன் காணாமல் போனதாக கூறப்படும் மக்கள் தொடர்பான வழக்குகளை ஆராய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மன்னார் தீவில் அதானி நிறுவனத்தை எதிர்க்கும் மன்னார் பிரஜைகள். மன்னார் தீவில் அத்தானி நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்படவுள்ள 52 காற்றாலை உயர் மின் திட்டத்திற்கு இலங்கை அமைச்சரவையினால் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளமை ஏற்றுக்கொள்ள முடியாது என மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை சந்தியோகு மார்க்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார். மன்னாரில் இன்று மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டார். மேலும் மன்னார் தீவில் மீண்டும் முன்னெடுக்கப்பட உள்ள குறித்த திட்டத்தினால் நமக்கு வரவுள்ள அழிவுகள் குறித்து நாங்கள் பல வருடங்களாக கூறி வருகின்றோம். குறித்த திட்டத்தினால் எமது வாழ்விடம் திட்டமிடப்பட்டு பறிக்கப்பட உள்ளது. எமது பண்பாடு மற்றும் வரலாற்று சுவடுகள் அழிக்கப்பட போகின்றது. மக்களின் வாழ்விடங்கள் அழிக்கப்பட்டு மக்கள் வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்பட போகின்றது என குறிப்பிட்டார். மேலும் கருத்து தெரிவித்த அருட்தந்தை சந்தியோகு மார்க்கஸ் அடிகளார், எமது வளமான
மண்ணளிக்கப்பட்டு அதுவும் மற்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படும். எனவே எமது மக்களை ஒன்று கூட்டி பாரிய எதிர்ப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம். இந்த விடயம் குறித்து ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்ல அவரது முடிவை நாங்கள் எதிர்பார்க்க உள்ளோம். மன்னார் தீவில் உள்ள மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஜனாதிபதி நல்லதொரு தீர்வை வழங்குவாராக இருந்தால் எதிர்ப்பு போராட்டங்கள் கைவிடப்படும். எமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாது விட்டால் எமது எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும். மன்னார் தீவிலிருந்து ஒரு துண்டு நிலத்தை கூட நாங்கள் இத்திட்டங்களுக்கு வழங்க மாட்டோம் என்று அருட்தந்தை சந்தியோகு மார்க்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார். கொழும்பு கல்கிசையில் ஆயுர்வேத நிலையம் என்ற போர்வையில் பெண்கள் விற்பனை. கல்கிச காசியா மாவட்டத்தில் ஆயுர்வேத நிலையம் என்ற போர்வையில் பெண் ஒருவரால் நடத்தப்பட்டு வந்த பெண்களை பணத்திற்காக விற்பனை செய்யும் நிலையம் ஒன்றை குற்ற புலனாய்வு பிரிவினர் சுற்றி வளைத்துள்ளனர். ஆயுர்வேத மையம் ஒன்றின் விளம்பர பலகைகள் இயங்கி வந்த போதிலும் அந்த இடத்தில் வைத்தியர் எவரும் தங்கவில்லை என போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தாங்கள் கொழும்பு பிரதேசத்தில் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வருவதாக வீடுகளுக்கு கூறியதாகவும் இந்த இடத்தில் தங்கி தொழிலில் ஈடுபட்டு வந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் 25 வயதுக்கும் 37 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் எனவும் இவர்கள் பாணந்துறை, எல்பிட்டிய, நிட்டம்புவ, கடமுலாவ மற்றும் பொலனறுவை பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். செய்திகளில் இனி இந்திய செய்திகள். மும்பையில் ஷவர்மாவை சாப்பிட்ட 19 வயது இளைஞர் மரணம். மும்பையில் உள்ள ஷவர்மா கடை ஒன்றில் சிக்கன் ஷவர்மாவை விரும்பி கேட்டு சாப்பிட்ட 19 வயது இளைஞர் வயிற்று வலியுடன் சில தினங்கள் போராடி கடைசியில் இறந்துள்ளார். மும்பையில் 19 வயது இளைஞரின் மரணம் தொடர்பாக ஷவர்மா விற்பனையாளர்களான ஆனந்த் காம்ப்ளே மற்றும் அகமது ஷேக் ஆகியோரை மும்பை போலீசார் கைது செய்துள்ளனர். பலியான பிரதமேஷ் போக்ஷே என்ற இளைஞர் கடந்த வாரம் டிராம்பே பகுதியில் உள்ள கடையில் சிக்கன் ஷவர்மா சாப்பிட்டதே அவர் இறந்ததற்கு காரணம் என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஷவர்மாவை சாப்பிட்ட பிறகு போக்ஷே வயிற்று வலி மற்றும் வாந்தியால் அவதிப்பட்டார். உடனே அவரது குடும்பத்தினர் போக்ஷேவை அருகிலுள்ள முனிபல் மருத்துவமனையில் சிகிச்சை பெறச் செய்தார். ஆனாலும் போக்ஷே உடல்நிலை தேராது இருந்தார். இதனால் அவரது குடும்பத்தினர் அருகில் உள்ள மற்றொரு பெரிய மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அந்த மருத்துவமனை வைத்தியர்கள் போக்ஷேக்கு சிகிச்சை அளித்து வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். இருப்பினும் போக்ஷே தொடர்ந்து உடல்நல குறைவுக்கு ஆளானதில் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனையடுத்து உடல் நலம் திரும்பாது போக்ஷே மரணம் அடைந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக மருத்துவமனை அதிகாரிகள் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். இது இந்திய தண்டனை சட்டத்தின் 336 மற்றும் 277 பிரிவுகளின் கீழ் எஃப்ஐஆர் பதிவுக்குள்ளாகி இருவர் கைதுக்கும் வழிவகுத்தது என தெரிவிக்கப்படுகின்றது. தென்னிந்தியர்கள், ஆப்பிரிக்கர்கள் தமிழர்களை அவமானப்படுத்திய காங்கிரஸ் கட்சியுடனான கூட்டணியை முறிக்க தயாரா? பிரதமர் மோடி கேள்வி. தென்னிந்தியர்கள் ஆப்பிரிக்கர்கள் போல் உள்ளதாக காங்கிரஸ் அயலக அணி தலைவர் சாம் பிட்ரோடா சர்ச்சையை கிளப்பியுள்ளார். இந்நிலையில் தான் தமிழர் பெருமை பேசும் முதல்வர் ஸ்டாலின் தமிழர்களை அவமானப்படுத்திய காங்கிரஸ் கட்சியுடனான கூட்டணியை முறிக்க தயாரா என பிரதமர் மோடி கேள்வி எழுப்பியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் அயலக அணி தலைவராக உள்ளவர் சாம் பிட்ரோடா. இவர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் அதிகாரப்பூர்வ ஆலோசகராக இருந்துள்ளார். தற்போது ராகுல் காந்திக்கு ஆலோசகராக உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் சாம் பிட்ரோடாவின் கருத்து சர்ச்சையை கிளப்பி வருகின்றது. ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த சாம் பிட்ரோடா தோல் நிறத்தின் அடிப்படையில் கருத்து தெரிவித்து இருப்பது பிரச்சனைக்கு காரணமாக உள்ளது. அதாவது சாம் பிட்ரோடா பல்வகைத்தன்மை கொண்ட ஜனநாயக நாட்டுக்கு இந்தியா ஒரு சிறந்த உதாரணம். இந்தியாவின் தென்கிழக்கு பகுதியில் உள்ளவர்கள் சீனர்களைப் போலவும், மேற்கில் உள்ளவர்கள் அரேபியர்களைப் போலவும், வடக்கில் உள்ளவர்கள் வெள்ளையர்கள் போலவும், தெற்கு பகுதியில் உள்ளவர்கள் ஆப்பிரிக்கர்கள் போலவும் இருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் ஒரு பொருட்டல்ல. நாங்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்று பேசினார். இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்த நிலையில் தான் பிரதமர் மோடி சாம் பிட்ரோவின் கருத்துக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி என்று பேசுகையில் சாம் பிட்ரோடா ராகுல் காந்தியின் ஆலோசகராக இருக்கின்றார். அவரது கருத்தை தென்னிந்தியாவில் முதல்வராக உள்ள காங்கிரஸ் கட்சியின் சீதாராமையா, ரேவந்த் ரெட்டி ஏற்றுக்கொள்வார்களா? மேலும் நாள்தோறும் தமிழர்களின் கலாச்சாரம் பெருமை பேசும் ஸ்டாலின் இந்த கூற்றை ஏற்கிறாரா? தமிழர்களை அவமானப்படுத்தும் வகையில் பேசிய காங்கிரஸ் கட்சி உடனடியாக உறவை முறித்துக் கொள்வாரா? இதற்கான துணிச்சல் ஸ்டாலினிடம் இருக்கின்றதா? பிரித்தாழ்வதுதான் காங்கிரஸ் கட்சியின் சூழ்ச்சியாக இருக்கின்றது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வட்டி வீதங்களில் ஒரு குறைப்புக்கு சாத்தியம் இருப்பதாக தெரிவிப்பு. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வட்டி வீதங்களில் ஒரு குறைப்புக்கு நெருக்கமாக உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பணவியல் கொள்கை குழு வட்டி வீதத்தினை 5.25% என்ற வகையில் தொடர்ச்சியாக பேண வேண்டும் என வலியுறுத்தியது. இந்த நிலையில் தற்போது 9 நபர்களை கொண்ட பணவியல் கொள்கை குழுவின் மற்றொரு உறுப்பினர் இந்த மாதம் குறைந்த கடன் செலவிற்கு சாதகமாக வாக்களித்துள்ளார். ஆகவே வட்டி வீதத்தினை குறைப்பதற்கு சாதகமாக 2 வாக்குகள் கிடைக்கப் பெற்றுள்ள நிலையில் சில வேளைகளில் அடுத்த மாதத்தில் வட்டி வீதங்கள் குறைக்கப்படலாம் என நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பேங்க் ஆஃப் இங்கிலாந்து பொருளாதாரத்துக்கான புதிய கணிப்புகளை வெளியிட்டுள்ளது. இதன்படி சொந்த உள்நாட்டு உற்பத்தி இந்த ஆண்டு வலுவாக இருக்கும் என்றும் வேலையின்மை மற்றும் பணவீக்க விகிதங்கள் முன்பு எதிர்பார்த்ததை விட குறைவாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணவீக்கத்தின் CPI விகிதம் அதன் 2% இலக்குக்கு உடனடியாக குறையக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. வட்டி வீதங்களை குறைக்கும் முன் பணவீக்கம் குறைவாக இருக்கும் என்பதற்காக கூடுதல் ஆதாரங்களை பார்க்க வேண்டும் என கவர்னர் அன்ட்ரூ தெரிவித்துள்ளார். ஐரோப்பாவில் புதிய பயோமெட்ரிக் எல்லை கட்டுப்பாடுகள். ஐரோப்பாவில் புதிய பயோமெட்ரிக் எல்லை கட்டுப்பாடுகள் இந்த இலையுதிர் காலத்தில் நடைமுறைக்கு வர உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் பிரித்தானியாவை பற்றி பெரும்பான்மையான வயது வந்தவர்களுக்கு இது குறித்து எதுவும் தெரியாதென தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஷெங்கன் நாடுகளுக்கு பயணம் செய்யும் பிரித்தானியாவை பாதிக்கின்றது என்று ஒரு கணக்கெடுப்பு சுட்டிக்காட்டுகின்றது. முதல் பயன்பாட்டில் பிரித்தானிய பயனாளிகளிடமிருந்து கைரேகைகள் மற்றும் முக ஸ்கேன் எடுக்கப்பட வேண்டிய ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய நுழைவு வெளியேறும் அமைப்பு இந்த ஆண்டில் அக்டோபரில் தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் கோப் இன்சூரன்ஸின் புதிய ஆய்வு கிட்டத்தட்ட 3/2 பங்கு, அதாவது 63% பிரித்தானிய பெரியவர்களுக்கு மாற்றங்கள் குறித்து எதுவும் தெரியாது என்பதை காட்டுகின்றது. 2000க்கும் மேற்பட்டவர்களுடன் நடத்தப்பட்ட ஆய்வில் புதிய முறையின் காரணமாக 5 ஒருவர் ஐரோப்பாவுக்கு பயணம் செல்வதை தள்ளி போடுவார்கள் என்றும் காட்டியது. புதிய செயல்முறையால் தள்ளி போடப்பட்டவர்கள் பாதிக்கும் குறைவானவர்கள் தங்கள் விவரங்கள் கைப்பற்றப்பட்டு 3 ஆண்டுகள் வரை கடலில் இருப்பதற்கான சோதனை தங்களுக்கு பிடிக்கவில்லை என கூறினர். அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 5 இல் 2 பேர் எல்லை கட்டுப்பாட்டில் நீண்ட காலம் தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் மேவழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து நமது மேலதிக செய்திகளை பார்வையிட www.mayvali.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.